சிறை காவலர்கள்ட்ட மாறுதலுக்கு லஞ்சம் வாங்குற அந்த விவகாரங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு சிறைத்துறையின் இயக்குனராக திரு அமரேஷ் பூஜாரி ஐபிஎஸ் அவர்கள் வரும்போது, அந்த சிறை காவலர்களோட மாறுதலுக்காக லஞ்சம் வாங்குறத சுத்தமாக நிறுத்தி கவுன்சிலிங் மூலமா அவர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தார். அதற்கு பிறகு இப்போது திரு மகேஸ்வர் தயாள் அவர்கள் கூடுதல் டிஜிபியாக வந்திருக்கிறார். இவர் வந்த பிறகு இந்த சிறைத்துறை காவலர்கள், சிறைத்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களோட மாறுதலுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. குறிப்பாக திரு மகேஸ்வர் தயாள் அவர்கள் வந்த பிறகு எவ்வளவு சிறைத்துறையில் ஊழல்களை குறைக்க முடியுமோ அல்லது நிறுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த சிறைத்துறையில் ஊழல் இல்லாமல் செய்துவிட்டார். முன்னாடிலாம் வந்து கைதிகளுக்கு வந்து அங்கே உள்ள கேன்டீன் வசதிக்காக பணம் கட்டுற இது இருந்துச்சு, மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு கைதிக்கும் வங்கி கணக்கு திறக்க வேண்டும். கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் பண்ணிட்டாங்க. முன்னாடி எப்படி நடக்கும்னா, இப்போ நான் கைதியாக